இடையின்றி அணுக்கள் எல்லாம் சுழலும் என இயல்நூலார் இசைத்தல் கேட்டோம். இடையின்றி கதிர்கள் எல்லாம் சுழலும் என வாழ்நூலால் இயம்புகின்றார். இடையின்றி தொழில் புரிதல் உலகினடை பொருட்கெல்லாம் இயற்கையாயின் இடையின்றி கலைமகளே எனதருளில் எனதுள்ளம் இயங்கொண்ணாது. ஆய கலைகள் 64 ஏய உணர்விக்கும் எண்ணமை தூய உருப்பொழிங்கு பொருளாள் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பழிங்கு வாராது இடர். இன்று பெங்களூருடைய கம்பன் கழகத்தின் அமர்வில் 22வது அமர்வு சீதா கல்யாண வைபோகமே என்று இன்னைக்கு சீதா கல்யாணத்தில் பாதி போன வாரம் முடித்ததை 40 பாடல்கள் முடித்திருக்கிறது. இந்த வாரத்தில் மீதத்தை தொடங்கி முடிக்கலாம் என்பது திட்டம். அடுத்த பரசுராம படலத்தை என்ன செய்வோம் என்று நேரத்தை பார்த்துக்கொள்ளலாம். ஒன்று இந்த வாரம் பரசுராம படத்தில் ஒரு 5-10 பாடல்களை பார்க்கலாம். இந்த வாரம் நிறையவே பார்த்துடலாம். பரசுராம நிறைய பார்க்க முடியும். ஒரே பிரச்சனை, அடுத்த வாரம் வந்து பரசுராம படத்தில் பாக்கி வச்சா 2 காண்டம் தூக்கினோம் நம்ம கையில். அது பரவாயில்ல, நடுவில் ஒரு காண்டத்தை ஆரம்பிச்சா போச்சு, அவ்வளோதான். அப்போ நீங்கள் போன வாரம் நிகழ்வுகளை கொஞ்சம் சொல்லிட்டு ஆரம்பிச்சு. போன வாரம் கடிமண படலத்தினுடைய தொடக்கத்திலிருந்து முதல் 40 பாடல்கள் படித்தோம். இல்லை, போன வாரம் இதை கோலங்கான் படலத்தை படிச்சுட்டு கடிமண படலத்தை ஆரம்பித்தோம். ஸோ கோலங்கான் படலத்தில் வந்து சீதை மண்டபத்துக்கு வந்து எல்லாரையும் வணங்கி அவளை பார்த்து ஒவ்வொருத்தரும் என்னென்ன நினைக்கிறாங்க அப்படின்ற அந்த பாடல்களை பார்த்தோம். கடிமண படலத்தில் வந்து அது முதல்ல வந்து சீதை மண்டபத்துக்கு வந்து ராமனை பார்த்துட்டு அன்னைக்கு இரவு திரும்பி போயிடுறாங்க, ராமனும் சீதையும். அப்புறம் அவங்க எப்படி ஒவ்வொருத்தர் மற்றொருவரை நினைத்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிறது, அதை பற்றி முதல் அந்த ஒரு தடுமாற்றம் ரொம்ப அருமையான இடமா இருக்கும். அதாவது ராமனுக்கு வந்து இந்த பெண்ணை பார்த்தோன்னே இந்த பெண்ணை தான் பார்த்தோம் அப்படின்னு, ஏன்னா பிரைடல் மேக்கப்ல இருக்காரு. அது வரைக்கும் தடுமாற்றம் இல்லாத ராமனுக்கு தடுமாற்றம் ஏற்படும். இவளுக்கு கடைக்கண்ணால பார்த்தோன்னே அண்ணனை அகத்தெல்லாம் புறத்து நோக்கினாள். அந்த பாடல்கள் அது ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மன முரசு அறைக அப்படின்னு ஜனகன் சொன்ன உடனே அந்த திருமண முரசு அறையப்படுகிறது. அதுக்கப்புறம் எப்படி நகர மாந்தர்கள் நகரத்தை அலங்கரிக்கிறாங்க, எப்படி கூட்டம் கூட்டமா மக்கள், யானைகள், குதிரைகள், தேர்கள்ல, அப்புறம் தேவலோகத்தில இருந்தும் தேவர்கள், இப்படி எல்லாரும் ஒவ்வொருத்தரா வந்து 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 எப்படி அந்த மன நாளுக்காக வந்து சேர்றாங்க அப்படிங்கிறது வரைக்கும் உள்ள பாடல்களை படித்தோம். அப்புறம் தசரதன் கல்யாண மண்டபத்துக்கு வரோம். அவன் நுழைந்த வரை அதோட நிறுத்தினோம் போன வாரம். இப்போ இந்த வாரம் நீங்கள் ஆரம்பிச்சு வைங்க. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறதுலையும் ராமனுடைய கேசாதிபாத வர்ணனை, ராமனோட அலங்காரத்தில் கேசாதிபாத வர்ணனை பார்க்கலாம். அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-30 பாட்டு போகும். அதன் பிறகு திருமணம், அற்புதமான கவிதைகள் நிரம்பிய காத்திருக்கிறாங்க. ஆரம்பம் இந்த ஆர்டர்ல வரணும். நீங்க படிங்க, பொருள் சொல்றேன். இவர் படிப்பார், நான் பொருள் சொல்றேன். அப்புறம் நான் படிக்கிறேன், அறிக்கை பொருள் சொல்றேன். மங்கள முரசினம் மழையின் ஆர்த்தன சங்குகண் முரன்றன தாரை போரன பொங்கின மறையவர் புகழும் நான்மறை கங்கிலின் ஒலிக்கும் மா கடலும் போன்றவை. மங்கள முரசினம் மழையின் ஆர்த்தன சங்குகள் முரன்றன தாரை, இன்னொரு பாடம் இருக்கு, பேரிகை பொங்கின, தாரை போரன பொங்கின, ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். மறையவர் புகழும் நான்மறை கங்குலின் ஒலிக்கும் மா கடலும் போன்றவை. அங்கே எழுந்த ஒலிகள் மங்கள முரசங்கள் ஒலித்தன, இடி போல முழங்கின,
சங்குகள் ஒலிக்க தொடங்கின. தாரை பேரி என்ற வாத்தியங்கள் முழங்க தொடங்கின. மறையவர்களுடைய வேத கோஷம் ஓங்கியது. எப்படி ஓங்கியது என்றால், இரவிலே ஒலிக்கின்ற கடலை போல, பெருங்கடலை வேத கோஷம் பெரிதாக கிளம்பியது. பரந்த தேர் களிறு பாய் பரந்த தேர் களிறு பாய் புரவி பண்ணையில் தரந்தர நடந்தன தானை வேந்தனை நிரந்தரம் தொழுது எழும் நேமி மன்னவர் புரந்தரன் படைவரும் அமரர் போன்ற பறந்து எல்லாருடைய வாழ்த்துக்கும் நன்றி சொன்னார் சேதுராமன். அவருக்கு என்ன குழந்தை? புரட்டாசி மாசம் சீதா பிறந்திருக்கா. மகாலட்சுமி புரட்டாசி ரேவதி நட்சத்திரத்துல பறந்து தேர் களிறு பாய் புரவி பண்ணையில் தரம் தரம் நடந்தன. தேர், யானை, பாய்கின்ற குதிரை எல்லாம் கூட்டமாக பண்ணையில் தரம் தரம் நடந்தன. இன இனமாக பிரிந்து கூட்டம் கூட்டமாக அந்தந்த இனவாரியாக பிரிந்து நடந்தன. தானை வேந்தனை நிரந்தரம் தொழும் எழும் அல்லது தொழுதெழும் நேமி மன்னவர், சக்கரத்தை உடைய மற்ற மன்னவர்கள், புரந்தரன் இந்திரனுக்கு புடை வரும் பக்கத்திலே வருகின்ற அமரர் போன்றவர்கள். தசரதன் இந்த மாதிரி வந்து இருக்கான். சுற்றி அவனை சுற்றி சிற்றரசர்கள், தேவர்களும் 33 கோடி தேவர்களை போல கூட வருகிறார்கள். அனைவன் மண்டபம் அணுகி அம்பொன்னின் புனைமணி ஆதனம் பொலிய தோன்றினான். முனைவரும் மன்னரும் முறையின் ஏறினார். சனகனும் தன் கிளை தழுவ ஏறினான். அப்படிப்பட்டவன அப்படி, அதாவது அமரர்கள் உடைசூழ வருகின்ற இதனை போன்றவன அணிய தசரதன் மண்டபத்தை அணுகி அம்பொன்னின் புனைமணி ஆதனம் பொலிய தோன்றினான். இதுல 2 விதமாக அந்த அழகை பார்க்கலாம். அம்பன் ஆசனத்திலே அழகுற தோன்றினான். அம்பன் ஆசனத்துக்கு அழகு ஊட்டுமாறு தோன்றினான். அம்பன் ஆதனம் அந்த இடத்துல வந்து ஆதனத்தை அப்படின்ற ஒரு வேற்றுமை போட்டிருந்தான்னா இந்த 2 அர்த்தம் கிடைக்காது. அந்த 2 அர்த்தம் அந்த வேற்றுமை இல்லாததுனால ஆதனம் பொலிய தோன்றினான். ஆதனத்துக்கு பொலிவூட்டுமாறு தோன்றினான். முனிவரும் மன்னரும் முறையின் ஏறினார். பின்னால முனிவர்கள் முறை அந்த வரிசை கிரமப்படி ஏறினார்கள். ஜனகன் தன் கிளை தன் சுற்றம் சூழ ஜனகன் ஏறினான். இவங்கெல்லாம் ஏறி முடிச்சதுக்கு அப்புறம் முதல்ல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து மண்டபத்துல ஏறியாச்சு. அதுக்கப்புறம் முனிவர்கள்லாம் ஏறினாங்க. அப்புறம் பொண்ணு வீட்டுக்காரர் உள்ள வந்திருக்காரு. மன்னரும் முனிவரும் வானுள்ளோர்களும் அன்ன மென் நடை அணங்கனைய மாதரும் துன்னிவர் துவன்றிலில் சுடர்கள் சூழ்வரும் பொன்மலை ஒத்தது அப்பொருவில் கூடமே. மன்னரும் முனிவரும் வானுள்ளோர்களும் அன்ன மென் நடையரும் அணங்கு அணைய மாதரும் துன்னினர் கூடினர். அத்தனை யார் யாரு? மன்னர், முனிவர், வானுள்ளோர்கள், அன்னம் போன்ற நடையை உடைய பெண்கள், அணங்கனைய மனை தேவலோக பெண்களை போன்றவர்களும் துன்னினர், எல்லாம் ஒன்று கூடினர். துவன்றல் இல் சுடர்கள் சூழ்வடும் பொன்மலை ஒத்தது. நட்சத்திர கூட்டங்கள் பொலிகின்ற பொன்மலை ஒத்தது, மேருமலையை ஒத்தது அப்பொருவில் கூடம். ஈடு இணையில்லாத அந்த மண்டபம் மேருமலையை ஒத்தது. இப்ப இதுக்கு மூணு ஓமை சொல்றான் இந்த மண்டபத்துக்கு. முதல் ஓமை வந்து மேரு. அடுத்தது பாருங்க. புயல் உள, மின் உள, பொருவின் மீன் உள, இயல் மணி இனம் உள, சுடர் 2 உள, மயன் முதல் திருத்திய மணிசை மண்டபம், அயன் முதல் திருத்திய அண்டம் ஒத்தது. முதல்ல மேருவை ஒத்தது. இப்ப புயல் உள, அங்க என்ன மேகங்கள், மேகக்கூட்டம் கூடி உள்ளது.
மன்னர்கள் இருக்கின்றார்கள். மின்னுள ஆகாயத்துல மின்னல் இருக்கிறது. பொருவின் மீனுள இல்ல மின் வந்து மின்னல் பெண்களை சொல்றாங்க. பெண்கள் இருக்காங்க. பெண்கள் இதுதான் பொறியில் மீன் பிரதான அரசர்கள் பலர்கள் வந்து கூடியுள்ளதால ஒப்பில்லாத நட்சத்திரங்கள் உள்ளன. மயன் முதல் திருத்திய மணிசை மண்டபம். மயன் செய்த மயன் உண்டாகும். 2 தச்சர்கள் இல்ல அது வரி விட்டுட்டீங்க. இயல்மணி இனமுல இயல்மணி இனமுல அப்புறம் சுடர் 2 உல. சுடர் 2 உல. என்ன சுடர்கள்? இது சுடர்கள் வந்து தசரதனும் ஜனகம். சூரிய நட்சத்திரம், சூரிய சந்திரன் மாதிரி. இது சூரிய தோன்றல், அவர் வந்து சந்திரகுல தோன்றல். சூரிய சந்திரர்கள் சுடர் 2 உல. மயன் சிருஷ்டித்த அந்த மண்டபமானது மயன் அசுர தச்சன், தேவதச்சன் விஸ்வகர்மன். இந்த மயன் மகள் தான் ராவணனுடைய மனைவியாக மண்டபம். இங்க இந்த பேதங்கள்லாம் இல்லாம மயன் சிருஷ்டித்த மண்டபம். மயன் முதல் திருத்திய மணிசை மண்டபம் அயன் முதல் திருத்திய அண்டம் ஒத்தது. முதல்ல வந்து மேரு ஒத்ததேன்னா இப்ப பிரம்மானுடைய சிருஷ்டியான பிரம்ம சிருஷ்டி அதை போன்ற அண்டத்தையும் ஒத்தது. அங்க இருக்கிறதெல்லாம் இங்கே இருக்கு. அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது. இதுல இருக்கிறதுனால பிண்டத்திலே இருக்குனால இந்த ஜனக மண்டபத்துல எப்படி இல்லாம இருக்கு. அடுத்த ஊர்மை நீங்க படிக்கணும். இதே மேரு உதாரணம் சொல்லிடலாம். அண்டத்துக்கு உதாரணம் சொல்லலாம். அதுக்கு மேல என்ன உதாரணம் சொல்லலாம் சொல்லி காட்டுறோம் பாரு. அதுதாங்க என் தவ முனிவரும் இறைவர் யாவரும் அண்டரும் பிறரும் புக்கு அடங்கிற்று. ஆததால் மண்டபம் வையமும் வானும் வாய்படுத்து உண்டவன் மணி அணி உதரம் ஒத்தாரு. அங்க வந்து என் தவ முனிவரும் இறைவர் யாவரும் எல்லா விதமான அரசர்களும் ஒரு அர்த்தம், எல்லா விதமான தேவர்களும் ஒரு அர்த்தம், அண்டரும் அண்டத்தில் உள்ள அனைவரும் பிறரும் புக்கு அடங்கிட்டு இருக்க இடம் இல்லைன்னு இல்ல, தாராளமா இருந்தது அந்த இடம். ஆதலால் மண்டபம் வையமும் வானும் வாய் மடுத்து வையத்தையும் வானத்தையும் வாயிலே போட்டு விழுங்கி வயிற்றே வைத்து காப்பவனான திருமாலின் வயிற்றையும் ஒத்தது. இதுக்கு மேல என்ன விரிவு சொல்லணும்? 3 உதாரணம், அந்த 3 ஊமை சொன்னோம். அடுத்து போ. தராதம் உலகு அனைத்தும் தல்லுற விராவின குவிந்தன விளம்ப வேண்டுமோ அரா அணை திறந்து போந்து அயோத்தி எய்திய ராகவன் செய்கையை ராகவன் செய்கையை இயம்புவாமரோ. தராதலம் முதல் உலகனைத்தும் தள்ளுற. உலகனைத்துன்னு அங்க இருக்க வேண்டியது உலகனைத்தும். அதான் கரெக்ட். உரையில சரியா போட்டிருக்கோம் இந்த புஸ்தகத்திலையும். தராதலம் முதல், அதாவது பூலோகம் முதலான 7 லோகம், 7 14 லோகம் கூட எடுத்துக்கலாம். உலக அனைத்தும் தள்ளுற ஆவலால் உந்தப்பட்டு சீதா கல்யாணத்தை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஆவல் உந்தி தள்ள 14 லோகங்களும் விராவின குவிந்தன, ஒன்றோடொன்று விரவி நெருங்கி குவிந்தன. விளம்ப வேண்டுமோ, அதை தனித்தனியா எடுத்து சொல்லணுமா, யார் யாரெல்லாம் வந்தாங்க, எந்தெந்த உலகம்லாம் வந்தாங்கன்னுட்டு சொல்றதுக்கு என்ன இருக்கு? யார் அராவணை துறந்து போந்து, அராவணை பாம்பனையை துறந்து போந்து அயோத்தி எய்திய இராகவன் செய்தியை இயம்புவாமரும். அவனுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறத அடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறேன். அதாவது அதை பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு? இதை பத்தி சொல்லுவோம். கூட்டத்தை பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு? சங்கீனம் தவழ் கடல் 7 தந்தமும் சிங்கல் எல் அருமறை தெரிந்த தீர்த்தமும் கங்கையே முதலிய கலந்த நீரினால் மங்கள மஞ்சனம் மரபின் ஆடியே. இப்ப வந்து மாப்பிள்ளைக்கு காலங்காத்தால திருமஞ்சனம் நடக்குது. அதனுடைய இதை சொல்றாங்க. சங்கினம் தவழ் கடல் 7 தந்தன. சங்கினம்னா சங்குகளின் கூட்டங்கள் தவழ்கின்ற 7 கடல்கள். அதாவது 7 கடலுக்கு பேர் உண்டு. பார்க்கடல், இந்த கடல்,
தயிர் கடல், நெய்க்கடல், தேன்கடல். அதாவது சப்த சாகரங்கள். சுவாமிக்கு நீங்க எதாலெல்லாம் அபிஷேகம் பண்ணீங்களோ அந்த 7 அதுல உண்டு. சாம்பார் அபிஷேகம் பண்ண முடியாது சாமி. அந்த 7 கடல்களில் இருந்தும் கொண்டு வந்து கடல் 7 தந்தன அப்பேற்பட்ட தீர்த்தங்கள் சிங்கள் இல் அருமறை தெரிந்த. சிங்கள் இல் அப்படின்னா அழிதல் இல்லாத வேதங்களிலே சிறப்பித்து கூறப்பட்ட தீர்த்தங்கள் என்னெல்லாம்? கங்கை முதலான தீர்த்தங்களும் கலந்த நீரினால். பெங்களூர்ல இருக்கிறவனுக்கு காவேரி தனி மாதிரி, மைசூர்ல இருக்கிறவனுக்கு காவேரி தனி மாதிரி, அவன் இருக்கிறது கங்கை இல்ல, கங்கையே முதலிய கலந்த நீர். அந்த 7 நதிகளுமே உண்டு. கங்கை, யமுனா, சரஸ்வதி, கோதாவரி, காவேரி. கங்கையே முதலிய கலந்த நீரினால் பிராக்டிகலாவே கொண்டு வர முடியும். ஆமா, நம்ம பாவனையே கொண்டு வரோம். இல்ல அந்த காலகட்டத்துல எல்லாம் 7 நதிகள்ல இருந்தும் நீர் கொண்டு வந்து பின்னாடி வந்து பட்டாபிஷேகத்தின் போது அந்த நீர்லாம் வந்து சேர்றதுக்கு தாமதமா மட்டும் இல்ல, அது உண்டு. நம்ம இதுல 10ஆம் நூற்றாண்டிலேயே கங்கை கொண்ட சோழபுரம், கங்கை வரைக்கும் போயிட்டு அந்த தண்ணியை கொண்டு வந்து இங்க ஏரி வெட்டி அதெல்லாம் கொண்டு வந்து ஊத்திருக்காங்க. வந்து நடக்கிறதெல்லாம் அபிஷேகங்கள்லாம் தயிர் அபிஷேகம், நெய் அபிஷேகம், தேன் அபிஷேகம், இதெல்லாம் 7 கடல் நீர். அந்த 7 கடல் வந்து திருப்புகழ் விரிவுரையில வாரியார் சொல்லியிருக்காரு. ஓர்கடல், பார்க்கடல், தயிர்கடல், நெய்க்கடல், தேன்கடல், கருப்பஞ்சாற்று கடல், நன்னீர் கடல். கருப்பஞ்சாற்று கடல் முக்கியமான நீர் கடல். அது போக நன்னீர் கடல், உப்பு இல்லாத தண்ணி. போது அரு தவத்து தம் இல்ல ஒரு ரூட்டிங்க என்று நான் முகன் முதல். இல்ல இது ஆர்டர் மாதிரி இருக்கு போல. ஓ சரி. இதுல இருக்கிற சீக்வென்ஸ் படியே படிச்சா. இதுல வந்து ஏன்னா இது புலக செய்யறதுனால இல்ல இது வந்து இது மிகைப்பாடல். 49 மிகைப்பாடல். என்ன பண்றது? என்று நான் முகன் முதல். இதுல இல்ல. யாரும் யாரும் படிச்சலாம். நின்ற பேருருளை நீக்கி நீள்நெறி சென்று மீளாக்குறு சேரச் சேர்த்திடு தன் திருநாமத்தை தானும் சாத்தி. அது மிகைப்பாடலாம் இருக்க முடியாது. ஏன்னா இது ரொம்ப முக்கியமா வைஷ்ணவர்கள் கொண்டாடுற பாடல். இது வந்து ராமன் திருமஞ்சனம் ஆடி முடிச்சிட்டு திருநாமம் சாத்தின தனக்கு உரிய நாமத்தை தானே சாத்திக் கொண்டார் பாட்டு. என்றும் அதாவது என்றும் சிவன் வந்து விபூதி அணிந்தான் அப்படின்னு சொல்ற மாதிரி தன் திருநாமத்தை தானும் சாத்தி. என்றும் எப்பொழுதும் நான் முகன் முதல் யாரும், பிரம்மன் முதலாக உள்ள எல்லாரும், யாவையும் அது அக்ரிணை பிராணிகள், யாரும் யாவையும் உயர்திணை அக்ரிணை அதில் உள்ள எல்லா பிராணிகளுக்கும் நின்ற பேர் இருளினை நீக்கி அந்த அந்த பிராணிகளோடு உடன்பிறந்தே இருக்கக்கூடிய அந்த அறியாமை என்கிற பிறவி என்கிற அந்த பேர் இருளை நீக்கி அல்லது நீள்நெறி சென்று மீளா குறி சேர, அது நெடுந்தூரமாக நீள்நெறி சென்று மீளா குறி சேர மறுபடியும் திரும்பி வராத அந்த பரமபதத்தை சென்று சேர்த்திடு. அப்படி சேர்க்க தன் திருநாமத்தை தானும் சாத்தியே. தனக்கு உரிய அந்த இடத்துல திருநாமம்னா பேர் கிடையாது, அந்த நாமம் திருமண் குறி தானும் சாத்தியே. கோதரு தவத்து தம் குலத்துள்ளோர் தொழும் ஆதியம் சோதியை அடிவணங்கினான் காது இயல் கயல்விழி கன்னிமார்களை வேதியர்க்கு அருமலை விதியின் நல்கியே. கோதரு தவத்து தன் குலத்துளோர் தொழும், குற்றமற்ற தவம் புரிந்த தன் குலத்தைச் சேர்ந்தவர்கள் தொழுகின்ற ஆதி அஞ்சோதியை, அதாவது தன்னுடைய ஆதி அஞ்சோதினா அழகான எல்லாவற்றுக்கும் முதலான ஜோதி. இந்த இடத்துல மகாவிஷ்ணு, இக்ஷ்வாகு குலத்தினருக்கு குலதெய்வமாக இருக்கக்கூடியவர் மகாவிஷ்ணு அப்படின்னு ஒரு வழக்கு உண்டு. இல்ல சூரியன் எடுத்துக்கலாம். ஆனா இவர் வந்து வைமுக உரையில வந்து ரங்கநாதன் சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஏன்னா அந்த ஸ்ரீரங்கத்தினுடைய ஸ்தல புராணத்துல வந்து அவருக்கு வந்து சில பட்சபாதங்கள்லாம் உண்டு. அது பரசுராம படத்துல பார்க்கலாம். இந்த இடத்துல ஆதியன் ஜோதியைங்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு சூரியன் அப்படிங்கிற பொருள் சரியாகும். ஏன்னா சூரிய குலத்தினர்கள் தொழுகின்ற முதல் ஜோதியான சூரியனை
அடி வணங்கினான். இதுல ரொம்ப முக்கியமா இது என்னன்னு சொன்னா, ஸ்ரீராம இக்ஷ்வாகு குலத்துக்கு குலதெய்வமா இருந்தது இங்க இருக்கிற ஸ்ரீரங்க அப்படிங்கிறத சொல்லி ஆகணும். அதுக்காகத்தான் அதை வளைச்சு சொல்றது. காதியல் கயல்விழி கன்னிமார்கள், காது வரைக்கும் நீண்ட கண்கள், காது வரை நீண்ட கயல் போன்ற அது கொண்ட அந்த கன்னிகாதானம் செஞ்சு, ஆமா, கன்னிமார்களை கன்னி பெண்களை வேதியர்க்கு அருமறை விதியின் நல்கியே, வேதியர்களுக்கு தானமாக இவங்களுடைய கல்யாணம் நடக்கிறதுக்கு முந்தி வேதியர்களுக்கு கன்னிகாதானம் செய்யறாங்க. வேதியர்களுக்கு உரிய கன்னிகைகளை அவங்களுக்கு தானம் செய்யறாங்க. அதாவது அவங்களுடைய கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாங்க. ஆனா இவ்வளவு பெரிய மகாராஜாவுடைய கல்யாணம் இல்லையா, அதுக்கு முந்தி அதான் அதனுடைய அர்த்தம். வேதியர்க்கு அருமறை விதியின் நல்கியே கொடுத்து அழிவறி தவத்தினோடு அறத்தை ஆக்குவான். ஒழிவு அருள் கருணை ஓர் உருவு கொண்டன, எழுது அரு வடிவு கொண்டு இருண்ட மேகத்தை தழுவிய நிதவு என கதவை சாத்தியே. இப்போ இது நான் சொல்லிடுறேன் இல்லையா, நீங்க முடிச்சிடுங்க. அதாவது 5 பாட்டு இதுல நாலு பாட்டு தான் அவரு முடிச்சிடுறேன். இதுல இருந்து கேசாதி பாத வர்ணனை ஆரம்பிக்கிறது. அவருடைய எங்கேருந்து என்னென்ன செய்ய ஆரம்பிக்கிறார் அப்படின்ட்டு ஒன்னொன்னா சொல்லிட்டு வரான். தலையில தொடங்கி காலில் முடிக்க போறான். இப்ப தலைப்பாட்டு கேசாதி பாதம். இது ராமனுடைய கோலங்கான் படலம். ஒரு அழிவரு தவத்தினோடு அறத்தை ஆக்குவான். அதாவது அழிவரு தவத்தினோடு அறத்தை ஆக்குவான். இப்ப தவம் அப்படிங்கறதே தன்னை காப்பார் இல்லாததுனால அழிஞ்சிட்டு இருக்கு. அது தவம் தவம் அப்படிங்கிற ஒரு நற்செயல் அழிவரு தவத்தினோடு அதாவது அழிந்து வருகின்ற தவத்தையும் தர்மத்தையும் மீண்டும் தூக்கி நிலைநிறுத்தி ஆக்குவான். ஆக்குவதற்காக ஒழிவரும் கருணை ஓர் உருவு கொண்டன. காப்பதற்காகவே அழிவில்லாத கருணையானது ஒரு உருவம் கொண்டு வந்தது போன்ற எழுத அரு வடிவு கொண்டு இருண்ட மேகத்தை தழுவிய நிலவன. எழுதரு அதாவது சித்திரத்தில் தீட்ட முடியாத அழகிய அழகு கொண்டு எப்படி இருக்கு, இருண்ட மேகத்தை தழுவிய நிலவென கலவை சாத்தி. கலவைன்னா சந்தனம், கலவை சந்தனம். இந்த சந்தனம் பாத்தீங்கன்னா ரொம்ப தூய சந்தனம், வெள்ளை கலர்ல, அதாவது மஞ்சள் கலர்ல இருக்க. நீங்க டிஎஸ்ஆர் சந்தனம் இல்ல டப்பா வாங்கினா தான் மஞ்சள் வசேல்னு இருக்கும். நீங்க கோவில்கள் எல்லாம் ஆரஞ்சு கலர் இருக்கு. இது இந்த கலவை சந்தனம்ன்றது அந்த வெண் சந்தனத்தை தான் சொல்றோம். இருண்ட மேகத்துல நிலா தழுவினது போல அந்த கருவிய திருமேனியில கலவை சந்தனத்தை எடுத்து ரொம்ப சிரமமா இருந்தா பவுடர் போட்டுக்கிட்டாருன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்படி கற்பனை பண்ற சிரமமா இருந்ததுன்னா பூமி ரொம்ப அழகா இருக்கு. இதுல இருக்கிற அழகு அந்த மேகத்துக்கு நிலாவை பூசின மாதிரி, மேகத்துக்கு நிலாவை அடைச்சு பூசின மாதிரி. இவன் இருண்ட மேனிக்கு அதை மங்கள முழுநிலா மலர். இன்னும் ஒரு பாட்டு இருக்கு இல்ல அதான் அவர் 6 பாட்டு படிச்சிட்டாரு ஆக்சுவலி. மங்கள முழுநிலா மலர்ந்த திங்களை இல்ல நான் படிக்கிறேன். இப்ப நீங்க சொல்லுங்க பிறகு. மங்கள முழுநிலா மலர்ந்த திங்களை பொங்கு கருங்கடல் பூத்தது ஆம் என செங்கிடை சிகடிகை செம்பொன் மாலையும் தொங்கலும் துயல் வர சுழியம் சூடியே. இதுல சிகழிகை அப்படிங்கிறது ஒரு அணி. செங்கிடை சிகழிகை, சுழியம் அப்படிங்கிறது அது ஒரு அணி. மங்கள முழுநிலா மலர்ந்த திங்களை பொங்கு இருங்கடல் பூத்தத அம்மன. முழு கலைகளும் நிறைந்த முழுநிலாவை அலைகள் பொங்குகின்ற பெரிய கரிய கடல் தன்னிடத்திலே பூத்தது போல
கடல் கடல் மத்தியில் நிலா செந்நெட்டி மாலை ஒரு பக்கத்துல, செம்பன் மாலை இன்னொரு பக்கத்துல, ஒரு பக்கத்துல இல்ல, உண்மையில ஒன்னா மாலை அணிந்திருந்தாலும் அந்த மாலைகள் அசையாத வர, தொங்கலும் துயல் வர அசையாமல் இருக்கும்படி சுழியம் சூட்டிய. இட் இஸ் அ பேண்ட். அதுக்கு மேல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, இப்போ டான்ஸ் பண்றவங்கலாம் பார்த்தா தெரியும், மாலை போட்டு நடனம் பண்ணுவாங்க, அதுக்கு மேல ஒரு நூல் கட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி சுழியம் என்கிற அடியை அணிந்து சுழியங்கிறது உச்சி கொண்டை அணிவகை இந்த இடத்துல கரெக்ட் நீங்க சொல்றது உச்சிதான். ஏன்னா இப்ப இதெல்லாம் தலைமாலை தான் இருக்கு, தலைமாலை. இப்போ வர்ணனை ஆரம்பிச்சுக்கிறது தலையில தான். சுழியம்ங்கிற சொல் நல்லா இருக்கு. என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் சுழியம்னு ஒரு பிளாக் வச்சிருந்தார். ஆனா அவர் சுழியம்ங்கிறது பூஜ்ஜியம் அப்படிங்கிறதுக்கு சொன்னார். சுழியா பூஜ்ஜியம் இல்லையா? ஆனா இந்த இடத்துல இப்படி மேல சூடுறதுக்கு சுழியம் அப்படிங்கிறது. ஆமா, அந்த ஷேப் இருக்கும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? ஜீரோ மாதிரி இருந்திருக்கும். அந்த அந்த பேர் ரொம்ப நல்லா இருந்துச்சு, சுழியம். அத இப்பெல்லாம் பேண்ட் போடுறாங்க, ரெடி பேண்ட் வச்சிருக்காங்க, ரிங் ஷேப்ல. ஏதமில் இருகுழை இரவு நண்பகல் காதல் கண்டு உணர்ந்தன கதிரும் திங்களும் சீதைதன் கருத்தினை செவியின் உள்ளுற தூது சென்று உரைப்பன போன்று தோன்றவே. கார்த்தாலையும் ராத்திரியும், காலை வேலை பகற்பொழுதிலும் இரவு வேளையிலும் சீதை படுகின்ற வேதனையை யார் சாட்சியாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் சூரிய சந்திரர்கள். அந்த சூரிய சந்திரர்கள் குண்டலங்களாக மாறி அவருடைய காதுல வந்து தொங்கி, காதால் குழை ரெண்டும் குண்டலங்களாக வந்து சூரிய சந்திரர்களாக வந்து அவன் எவ்வளவு காதல் துன்பத்தால் கட்டப்பட்டு காதல ரகசியமா சொல்றதான். ஏதம் இல் இருகுழை, குற்றமில்லாத இரண்டு குழைகள் இரவு நண்பகல் காதல் கண்டு உணர்ந்தது. யாருடைய காதல? சீதை காதல். கதிரும் திங்களும் இது இந்த காதலை கண்டு வந்தது. சீதை தன் கருத்தினை, சீதையோடைய மனசுல நினைச்சிருக்கிற அந்த காதல் நினைவை செவியின் உள்ளூர விஸ்பரிங் என்று சாஃப்ட் விஸ்பர், தூது வந்து உரைப்பன போன்று தோன்றது. அது காதுக்குள்ள சொல்றது. இந்த தொல்லை அதிகமா போய் தான் இப்ப ஆண்மை காதல் எதுவும் அணியறதுல போல இல்ல. அதுக்காக இல்லை, இந்த காதுல குழை ஆடுறது இல்லையா, அதுக்கு பல இதுகள் உண்டு. இன்ஃபேக்ட் அந்த தோடுடைய செவியன் அப்படின்னு பாடினார்ல முதல்ல, அதுக்கு கிருவானந்த வாரியார் ஏன் தோடுடைய செவியன் பாடினார் ஒரு 25 விளக்கம் சொல்லுவார். அதாவது 2 கந்தர்வர்கள் தான் குண்டலங்களா மாறி சிவபெருமானுடைய காது இருக்காங்க. அந்த கந்தர்வர்கள் பாடுறத கேட்கிறீரே, என்னுடைய பாட்டை கேட்க மாட்டீரா அப்படின்ட்டு தோடுடைய செவியன். அப்புறம் நான் வந்து சின்ன குழந்தை இப்படி பாடுறேன், அந்த செவிகள்ல இருக்கிற தோடுகள்லாம் அசைஞ்சு அசைஞ்சு என் பாட்டு உன் காதல் விழுமோ என்னமோ, உன் காது கொடுத்து கேள, அதனால தோடுடைய செவியன். அப்படியே ஒரு 20 விளக்கம் சொல்லுவாரு. அந்த மாதிரி எப்படிப்பட்ட மகான்கள்லாம் நம்ம கிட்ட ரொம்ப இழந்துட்டோம். அது சுழியமுக்கு வந்து அந்த விளக்கம் சரியா தான் தோன்றுது. என்ன சொல்றாங்கன்னா, ஒரே ஒரு விளக்கம் தான் இருக்கு அதுக்கு. இங்க முன்னாளில் மக்கள் முன்னுச்சியில் அணிந்திருந்த வட்டமான ஒரு அணிவகை சுழியம் எனப்பட்டது. அதான் திருத்தொண்டர் புராணம் ஆகிய பெரிய புராணத்தில் இந்த அணி பற்றிய செய்திகள் இடம்பெற்றுள்ளன அப்படிங்கிறாங்க. அது சுழி வட்டம் அதை வச்சுதான் பூஜ்யத்துக்கு அந்த பேர் இது பண்ணாங்களோ. இந்த மேல் குடுமி ஏன்னா சூரியத்துல இருந்து வந்திருந்ததுன்னா ரகரம் அங்க வராது. அது வச்சுதான் கட்ட முடியாது. சூன்யங்கிற வேர்ட்ல இருந்து வரல, அது அப்படி தோணல. கார்விட கரையுடை கணிச்சி வான் வார் சடை புடையின் ஓர் மதி மிளைச்ச தான் சூர் சுடர் குலமெல்லாம் சூடினான் என வீரபட்டத்தொடு திலகம் மின்னவே. பார்த்தார் கார்விட கரையுடை கணிச்சிவானவன் கையில மழுவை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமான் கார்விட கரையுடை நஞ்சுண்ட கண்டராக உள்ளவன் வார்சடை புடையில் ஒரு மதி நிலைச்ச தன் சடையில ஒரு சந்திரகலையை சூடிக்கொண்டான்.
இவர் என்ன பண்ணார்னா தான் சுடற்குலம் என குலம் எல்லாம் சூடினான் என சூரிய வரிசைய எல்லாத்தையும் சூடினான் என்று சொல்லும்படி வீர பட்டத்தையும் அடுத்து நெத்திக்கு வந்திருக்கு திலகத்தையும் சூரியன். திலகம் வந்து சூரியன், அதுக்கு வீரப்பட்டம், அதை சுத்தி இருக்கக்கூடிய மற்ற கோள்கள். சக்கரத்து அயல் வரும் சங்கம், அழகான பாட்டு. சக்கரத்து அயல் வரும் சங்கமாம் என மிக்கு ஒளிர் கழுத்து அணி தரள வெண்கொடி மொய்க்கரும் குழலினாள் முறுவல் உள்ளுர வைமுக பதிப்புல குழலினான் அப்படின்னு இருக்கு. அந்த இடத்துல குழலினாள் தான் இருக்கும். ஆமா, கரெக்ட். மொய்க்கரும் குழலினாள் முறுவல் உள்ளுர புக்கன நிறைந்து மேல் பொடிப்ப போன்றவே. அதாவது கழுத்துக்கு சங்கத்தை ஒத்தது அப்படின்னு சொல்லுவாங்க. சங்கத்தை அது வந்து பாக்கு மரத்தை ஒத்த கழுத்துன்னு சொல்றது. சங்கத்தை ஒத்த கழுத்து அப்படின்ட்டு சொல்றதுதான் ரொம்ப வழக்கம். இவருக்கு கழுத்து சங்கு கழுத்து. அப்ப சங்குக்கு பக்கத்துல என்ன இருக்கணும்? சக்கரம் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, சக்கரத்து அயல் வரும் சங்கமாம் என, சக்கரத்துக்கு பக்கத்துல இருக்கிற சங்கு மாதிரி மிக்கு ஒளு கழுத்து அணி. சக்கரத்துக்கு பக்கத்துல இருக்கிற சங்க மாதிரி இருக்கக்கூடிய அந்த கழுத்துல மறுபடியும் என்ன சங்கத்தை சூடினாங்க. எது? தரள வெண்கொழி மொய் கருங்குழினால் முறுவல். மனசுல, ராமனுடைய மனசுல சீதையினுடைய முந்தி என் உயிரை முறுவல் உண்டதுன்னு சீதை சொன்னான். இவருடைய உயிரையும் அதுதான் உண்டிருக்கும் போல இருக்கு. அது உள்ளுக்குள்ள நிறைஞ்சிருக்கு. அது முறுவல் உள்ளுர உக்கன உள்ளுக்குள்ள ஊறி புகுந்தன மேல் பொடிப்ப போன்ற. எப்படி வேர்வை வந்து வியர் பொடித்துன்னு சொல்லுவாங்க. எப்படி வேர்வை தோன்றுகிறதோ, வெளியில தோன்றுகிறதோ, அப்படி அவளுடைய முறுவல் இந்த முத்த மாலையாக தோன்றி இருக்கிறது. எப்படி? தங்கை அடுத்திருக்கிற சக்கரம் மாதிரி. அதை உல்டாவ ஆரம்பிச்சாங்க. சக்கரத்தை அயல் வரும் சங்கம்னு ஆரம்பிச்சான். இப்ப இந்த சங்கத்தை அடுத்து இருக்கிற சக்கரத்துக்கு முடிச்சிருக்கான். ஜஸ்ட் அந்த சுழியை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். ஃபியூ எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. இந்த தண்ணியில் வர்ற அந்த சுழி, பூஜ்யத்தில் வர்ற சுழி, இந்த தலையில் இருக்கிற சுழி, பிள்ளையார் சொல்ற சுழி, அந்த அவரோட துதிக்கை இருக்கிற அந்த அமைப்பு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அந்த பேர் எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்றாங்க. சுழித்து இருக்கிறதுனால நகை வந்து இப்படி இருந்திருக்கு. இந்த மாதிரி பந்திசை வைரங்கள் பொறியின் பாடு உர அந்தமில் சுடர்மணி அழலின் தோன்றலால் சுந்தர தோள் அணி வலயம் தொல்லை நாள் மந்தரம் சுற்றிய அரவை மானுமே. இப்போ கழுத்து வரைக்கும் வரணும் முடிஞ்சது. இப்போ தோளுக்கு வந்துருக்கு. 2 தோளுக்கும் இப்போ வாகு வலயங்களை அணியலாம். இந்த வாகு அப்படின்னா பாகு, பாகு வீரபாகு அப்படின்னா வீரபாகுன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. பாகுங்கிறது தோல். பாகு வலயம் அப்படின்னு சொன்னா இந்த தோல். இது வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். தசரதனுடைய வாகு வலயங்கள் தெரித்தன, தோல் பூரித்து வளர்ந்ததுனால தெரித்தன அப்படின்னு வாகு வலயத்தை பற்றி ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்ப இவருடைய வாகு வலயம் எப்படி அமையிறது அப்படின்னு சொன்னா, பந்திசை வைரங்கள் அது வந்து மந்திர மலையை அந்த காலத்துல அமிர்தம் கடைவதற்காக, அமிர்த மதனத்துக்காக வாசுகி பாம்பை கொண்டு சுற்றியது போல இந்த வலயங்கள் அமைந்தன. அப்ப பாம்புக்கு வந்து படத்துல புள்ளி இருக்கணும் இல்லையா? படத்தை சுத்தி புள்ளி இருக்கணும் இல்லையா? எதிரானா வைரம். பந்திசை வைரங்கள், வரிசை வரிசையான வைரங்கள் பொறியில் பாடுவ. பொறி அப்படின்னு சொன்னா அந்த புள்ளி, அந்த படத்துல இருக்கக்கூடிய புள்ளியாக அமைய அந்தமில் சுடர்மணி
அழலில் தோன்றதால், அப்படி காந்துவதால், நெருப்பை போல காந்துவதால் சுந்தர தோள் அணி தொல்லை நாள். முந்தி காலத்துல மந்தரம் சுற்றிய அறவை மாந்தர், மந்தரமலையை சுற்றிய வாசுகி பாம்பை ஒத்தது. தோள் அலங்காரம் முடிகிறது. அதாவது வைரம் வந்து அந்த புள்ளிகளுக்கு உவமை. இன்னொன்னு சொல்றாரு, அந்தமில் சுடர்மணி அழலில் தோன்றலாம். அது என்னன்னா, நெருப்பு போன்று இருக்கக்கூடிய அந்த சிகப்பு கல் இருக்குல்ல, அது பாம்பு மேல இருக்கிற மாணிக்கத்துக்கு அதான் அர்த்தம். மாணிக்கம். ஏன்னா நாகத்துக்கு தலையில மாணிக்கம் உண்டு. அந்த இது கம்ப்ளீட் ஆகணுமே. இவர் அது ஃபுல் இல்லாம முற்றுவமை இல்லாம சொல்லவே மாட்டான். உண்மையெல்லாம் முற்றுவமையா தான் இருக்கு. கோவையின் பெருவடம் முத்தம் கோத்தன காவல்சை தடக்கையின் நடுவன் காந்துவ மூவகை உலகிற்கு முதல்வனாம் என ஏவரும் பெருங்குறி இட்ட போன்றவை. கோவையின் பெருவடம் அப்படின்னா கண்ணுக்கினிய நல்ல கோர்வையாக இருக்கக்கூடிய அந்த பெரிய வடங்கள். முத்தம் கோர்த்தன, முத்தால் கோக்கப்பட்ட அந்த வடங்கள். அது எப்படி இருக்கு? காவல்சை தடக்கையின் நடுவன் காந்துவன். அதாவது பகைவர்களை அழித்து எல்லா உயிர்களையும் சொல்ற 3 வடம் கொண்டது அப்படிங்கிற படைத்தல் காத்தல் அழித்தல் அந்த 3 ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓஹோ, இல்ல அது பின்னாடி வருது. அதான் ஏவரும் பெருங்குறி வருது இல்லையா? அதனால இந்த 3 வடம்ங்கிறாரு. இல்ல 3 வடம்னு சொல்லல நினைக்கிறேன். அது சொல்லல, உரையில இருக்கு. அதான் உரையில இருக்கு. இதுல கொடுத்துருக்காரு. காவல்சை தடக்கையின் நடுவன் காந்துவன். ஒளிகால். அதாவது இந்த இடத்துல இந்த வடம் அப்படிங்கிறது கையில போடக்கூடியது தான் இல்லையா? இது அதாவது வாகுபலயத்துக்கு கீழே இது கிடையாது, கங்கணம் கிடையாது. இந்த இடத்துல கட்டுறது வாகுபலயம்ன்றது இந்த இடத்துல பித்தம் போடுறது. இது வந்து புஜத்துல போடக்கூடிய வடம். ஏன்னா பின்னாடி கங்கணத்துக்கு கடகம் வருது. இது இங்க, அதாவது வாகுபலயம்ன்றது தோல்ல இங்க. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த அணி வடம் வந்து இங்க இந்த இடத்துல புஜத்தில். முத்து குஞ்சம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல கடகம் இந்த இடத்துல. இப்ப நம்ம வந்து புஜத்துல அணியக்கூடிய அந்த இது காவல்சை தடக்கையின் நடுவன் காந்துவன். மூவுலகங்களையும் காக்கக்கூடிய அந்த கைக்கு நடுவினை இந்த இடத்துல இருக்கின்றன. எப்படி இருக்கு? மூவகை உலகிற்கும் முதல்வனாம் என, 3 உலகங்களுக்கும் முதல்வன் இந்த ராமன் என்று ஏ வரும் பெருங்குறியிட்ட போன்றவே. ஏ வரும்னா உயர்ச்சி பொருந்திய, மேன்மை பொருந்திய பெரிய அடையாளத்தை ஏவரும்னு சொல்லலாம். முயற்சி பொருந்திய அதுக்கு ஒரு பொருள் அப்படி இருக்கு. ஏவரும் துதிக்கின்ற யாவரும் அப்படி கூட இருக்கு அப்படின்னு சொல்றேன். இல்ல ஏவரும் பெருங்குறின்னு பெருமையுடைய அப்படிங்கிற அர்த்தம் ரெண்டு வரும். ஆமா, பெருங்குறி இட்ட போன்றவை. இந்த இடத்துலதான் உரையில சொல்லியிருக்காரு, கோவை வடம் 3 ஆதலால் 3 உலகிற்கும் தலைவன் அப்படின்னு சொல்றதுக்காக. அது வந்து படைத்தல் காத்தல் அழித்தல் 3 விஷ்ணு சேராருக்கிற அந்த நம்பிக்கை இருக்கும்போது அந்த விளக்கம் பொருந்தும். உலகு ஆகாயம், பாதாளம், பூமி, 7 உலகம் சொன்னாலும் அது சுருக்கி 3 உலகம். மாண்ட பொன்மணி அணி வலயம் வந்து எதிர் வேண்டினருக்கு உதவுவான் விரும்பி கற்பகம் ஈண்டு தன் கும்பிட ஈன்றதாம் என காண்தகு தடக்கையின் கடகம் மின்னவே. இப்ப கடகத்துக்கு வந்து கடகம். மாண்ட பொன் மணி அணி வலயம். மாண்டன இந்த இடத்துல மாட்சி பொருந்தி, அது இறந்து போகணும்னு அர்த்தம் இல்லை. மாண்டையன் மனைவியோடு மக்கள் நடிச்சேன் நான். அதை படிச்சுட்டு முதல் தடவை ஷாக் ஆயிட்டேன் நான். மாண்டையன் மாரீசன் பதைப்படாத வருமே, மாண்டார் நீ விதி செய்ய வேண்டா அப்படின்னு வருமே. அது மாண்புடையவர், அது அந்த இடத்துல அந்த பண் வரும். அந்த இடத்துல இருக்கு. மாண்ட பொன் மணி அணி, நம் மாட்சிமைப்பட்ட பொன்னால் செய்த மணி அணி வலயம். இந்த மணிகளால் செய்யப்பட்ட இந்த வலைகளை, வலயம்னா வலை இல்ல, அந்த வலைய அப்படிங்கிற சம்ஸ்கிருத சொல் வளையல் அப்படிங்கிற தமிழ் சொல். வளைந்திருத்தல் அப்படிங்கிற அந்த இதுதான் வலயம். அந்த வளையல்களை
வந்தியதிர் வேண்டினர்க்கு உதவுவான் விரும்பி. தன் எதிரிலே வந்து விரும்பி கேட்டவர்களுக்கு எப்படி கற்பக மரம் எல்லாவற்றையும் கொடுக்கிறதோ, விரும்பி கற்பகம் ஈண்டு தன் கொம்பிடை ஈன்றதாம் என தன்னுடைய பூங்கொம்பிலே அப்படி உண்டாக்கி வைத்தாற் போல காண்தகு தடக்கையில் கடகம் மின்னவே. கற்பக மரத்து கிளைக்கு இணையா ராமன் ராமனுடைய கற்பக மரம், அதனுடைய கிளைகள், அவனுடைய கைகள், அதை மாட்டி வச்சிருக்கிற வளையங்கள். அதாவது அந்த வளையம் வந்து ஈண்டு தன் கொம்பிடை ஈன்றதாம் என, அந்த கற்பகத்தினுடைய கொம்பு ஈன்ற ஒரு மணி போல அதுவே கடகம். இல்ல 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 இங்க வந்து கற்பகம் கற்பக கொம்புக்கு வந்து ராமனோட கைகள் இணையா இருக்கு. கற்பக கொம்புல ஏதோ ஏதோ ஈன்றதாம்னு தான் இருக்கு. என்ன ஈன்றதுன்னு இல்ல, கைகளிலே உண்டாக்கி வைத்தது என அப்படிங்கிற. அதாவது கற்பக மரத்தோட கிளைகள்ல வந்து பழம் பழுத்த மாதிரி, நான் ஒரு உதாரணத்துக்கு பழம்னு போட்டுக்கிறேன், அந்த மாதிரி அவருடைய கைகள்ல அந்த விளையாட்டுகளை சொன்ன அவருடைய கைகள் வந்து கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியவை. கற்பகத்தினுடைய கொம்புல வந்து கேட்டதெல்லாம் கிடைக்குமோ அதுபோல அந்த கையில கடகம் மின்னிட்டு. தேனுடை மலர்மகள் திளைக்கும் மார்பினில் தானிடை விளங்கிய தகையின் ஆரம்தான் மீனோடு சுடர்விட விளங்கு மேகத்து வானிடு வில்லனு வயங்கி காட்டவை. இது வந்து அடுத்தது ஆரம். ஆரம் இப்ப மார்புக்கு வந்துருக்கு. தேனுடைய கை தோல், கையினுடைய தோல்ல ஆரம்பிச்சு நடுக்கைக்கு வந்து கடகம் கடகம் முடிச்சுட்டு இதுக்கடுத்து மார்பு. தேனுடை மலர் மகள், தேன் நிரம்பிய தாமரை மலரிலே இருக்கின்ற திருமகள், திளைக்கும் மார்பினில் எப்பொழுதும் இருந்து கழிக்கக்கூடிய அந்த மார்புல ஸ்ரீனிவாசம், அந்த மார்புல திருமார்பிலே தானிடை விளங்கிய, தான் இடை விளங்கிய தகையின் ஆரம்தான், அதற்கு நடுவே விளங்கின அந்த அழகையுடைய, தகையின்னா தகைமை கொண்ட அழகு பொருந்திய அந்த ஆரம் அது எப்படி இருந்தது? மீனோடு சுடர்விட விளங்கு மேகத்து. இந்த இந்த இடத்துல ஒண்ணே ஒண்ணு சொல்லு. இந்த மீன் வந்து நீட்டெழுதான், இது வந்து மின் தான். நீட்டெழுதான் மின்னோடு. இந்த இடத்துல விண்மீன்கிற அர்த்தம் கிடையாது, மின்னல்ங்கிற அர்த்தம். மின்னோடு அப்படின்னு படிக்கணும். மின்னலோடு, மின்னலால் சுடர்விட ஒளி விடுகின்ற அந்த மேகத்திலே, மேகத்திற்கு நடுவில் வானிடு வில்லென வயங்கி காட்டவே. இவன் நீலமேக சாமளன். ஆமா, வானவில். இவன் நீலமேக சாமளனாகிய இவனோட மார்பில அந்த ஹாரமானது வானவில்லை போல, அது பல வண்ணங்கள் இருக்கும், எல்லாம் அது முற்றுவமையா தான் இருக்கு.